ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பேர் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக நல்லா கிளியராக பாருங்கள். ஈஸியாக வந்து உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற பேரை வந்து நீங்களே வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது மாநில அரசுகளால் வழங்கப்படும் எதான உதவி திட்டமானாலும் சரி, அல்லது நியாய கடைகளின் மூலம் வழங்கப்படும் உணவுப் பொருட்களானாலும் சரி, குடும்ப அட்டைகளின் அடிப்படையிலே அது வழங்கப்படுகிறது. அதனால் திருமணமான தம்பதிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று தனி அட்டை செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியின் போது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதனால் திருமணமான தம்பதிகள் தங்களுக்காக ஒரு குடும்ப அட்டை செய்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அப்படி தங்களுக்கென்று புதிதாக குடும்ப அட்டை செய்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் தங்களுடைய பெயரை வந்து முன்பு இருந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருந்து நமது பெயரை நீக்க வேண்டும். அதன் பிறகே புதியதாக தமக்கான ஒரு மின்னணு அட்டையை இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியும். அதனால் முன்பிருக்கும் பழைய ரேஷன் கார்டில் நமது பெயரை எப்படி நீக்குவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நான் சொல்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பேர் நீக்கல் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட், என்ன ரீசனுக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அதுக்கான டாக்குமெண்ட்டு, ப்ளஸ்ஸு அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல வீடியோவும் நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்க்க முடியும். வாங்க இப்போ பேர் எப்படி நீக்கிறதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஹோம் பேஜ் வந்துடுச்சு. டிஎன்பிடிஎஸ்னுடைய ஹோம் பேஜ் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள், பயனாளர் நுழைவு. அதுலேயும் போகலாம். அப்படின்னா ரைட் சைடில் பாட்டமில் இருக்குது பாருங்கள், மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், குடும்ப உறுப்பினர் நீக்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா கைபேசி எண் அப்படின்னு இருக்குது பார்த்துங்க. அதில் வந்து அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டினுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதை வந்து என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா குறியீடுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கீழே பதிவு செய்யும் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த கேப்சாவை வந்து 6 நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த 6 நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் பதிவு செய்ய வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீசனுக்காக வந்து பேர் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மற்ற ஆவணங்கள் அப்படின்னு ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், டெத் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதர் சர்டிஃபிகேட்னு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாக்க டெத் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி பேர் ரிமூவ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர் வந்து யாருன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டால் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி பேர் வந்து ரிமூவ் பண்ணலாம். அடாப்ஷன் சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு குடும்பத்துக்கு தத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஒரு வேலை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலையும் கூட நம்ம இந்த அடாப்ஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி பேர் ரிமூவ் பண்ணலாம். அதர் சர்டிஃபிகேட்னால் வேறு என்ன ரீசனுக்காக வந்து நம்ம பேர் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அதனால் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க ஃபேமிலிக்கு சேர்த்து வந்து தனியாக ஒரு ரேஷன் கார்டு வந்து செய்யணும்னு முடிவு பண்ணார். அதனால் அவர் பேரை வந்து அவங்க பேரண்ட்ஸு கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். அதனால் நான் திருமண சான்றிதழ் வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட், அதாவது இன்விடேஷன் இருக்கும் இல்லையா, மேரேஜ் பண்ண இன்விடேஷனு, அதை வந்து நம்ம வந்து அந்த 1 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி
ரீசைஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதை தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்கள், என்ன ரீசன், புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசன் நான் கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து காரணம்னு இருக்குது பாருங்கள், அதே தான் வந்து அங்கே ரைட் சைடில் ஒரு பென் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தமிழில் வரும். தமிழில் வந்து காரணம் அப்படிங்கிறதுல வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது சரியாக வரல, அதனால் வந்து நான் ரெண்டுத்துலேயுமே வந்து இங்கிலீஷ்லேயே வந்து டைப் பண்ணியிருக்கேன். தமிழ் டைப் வரலைன்னா இங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. நல்லா டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர் பேர் வந்து அந்த பாக்ஸில் காட்ட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்குது பாருங்கள், நவீன்குமார் குபேந்திரன் அப்படின்ற என் ஃப்ரெண்டோட பேர். அப்படியே பேர் அந்த காலம் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், செயலில் அப்படின்ட்டு வந்து அது பக்கம் வந்து லாஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருப்பாருங்க, நான் விதிமுறைகள் மற்றும் அப்படின்னு லைன் ஸ்டார்ட் ஆகும், அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணுங்கள். அது டிக் பண்ணிங்களானாவே லோட் ஆகும் பாருங்கள், பேஜ் லோட் ஆகுதா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், பதிவு செய்ய அப்படின்னு, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா இப்போ தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது, குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படின்னு நம்பர் இருக்குது பாருங்கள், 30210813781495 அப்படின்னு. இது நீங்கள் எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே முகப்புக்கு செல்ல அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்கம் பண்ண இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துச்சு பாருங்கள், அதில் போனீங்களன்னா இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்கம் அந்த ஆப்ஷன் போனோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்ட்டு, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு போட்டு கீழே குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்களே அந்த குறிப்பு எண், அதை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் போயிருக்கும், அந்த குறிப்பு எண் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் போயிருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். நீங்கள் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு பின்னாடி பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்திருக்கு பாருங்கள், என்ன ஸ்டேட்டஸ்ன்றது காட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்றது டிக் மார்க் வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க செகண்ட் ஸ்டேஜ், இது ரெண்டே ஸ்டேஜ் மட்டும்தான் இதில். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்குது பாருங்கள், விண்ணப்ப பதிவிறக்கம் டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு, இதில் தான் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை வந்து. இப்போ வந்துச்சு பாருங்கள், குடும்ப உறுப்பினர் நீக்கப்பட்டதுக்கான இது சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை வச்சு வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து நான் தெளிவாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது நம்ம அழகு தமிழ் டிவி, நான் உங்கள் அன்பு தமிழன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ்.